இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கால்பந்து சங்கத்துக்கான தேர்தலை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு? இதன் பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது சென்னை கால்பந்து சங்கத்துக்கு ஜூன் 30 தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அன்றைக்கு அவங்க வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இந்த தேர்தல் நடவடிக்கை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோட சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு கால்பந்து விளையாட்டு கிளப்கள் சார்பில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 54 கிளப்களை செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 54 கிளப்புகளையும் விலக்கி வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் நடத்தப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி முகமது சபிக் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு ஒரு புதிய விதிகளுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்குது. இந்த புதிய விதிகளை ஏற்றுக்கொண்டு தேர்தல் நடத்தும்படி எல்லா மாநில கால்பந்து சங்கங்களுக்கும் மாவட்ட கால்பந்து சங்கங்களுக்கும் அறிவுறுத்தி இருப்பதாக அந்த அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்துகிட்ட நீதிபதி அந்த புதிய விதிகளை ஏற்றுக்கிட்டு அமல்படுத்துற வரைக்கும் தேர்தலை நிறுத்தி வைக்கும்படி சென்னை கால்பந்து சங்கத்துக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.